ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையின் வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு புதிய செய்தி நம்ம கேட்க போகிறோம். இந்த செய்தி 4 மாடியில் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் வரக்கூடிய எழுப்புதல் ஏன் அது அவசியம், கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வருமா என்ற நம்முடைய கேள்விக்கு இந்த செய்தியிலே பதில் இருக்கிறது. ஒவ்வொரு காலங்கள் ஆரம்பிக்கும் போதும் எழுப்புதல் வந்த பிறகுதான் புதிய காலம் ஆரம்பிக்கும். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் மனிதர்களோட இடைப்பட்ட காலங்கள், அந்த காலங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தின காலங்கள் மனசாட்சியின் காலம், கர்த்தர் இல்லாத காலமெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. கர்த்தர் மனிதர்களோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்ட காலங்களுக்கு பிறகு வருகிற காலத்தை 3 பிரிவாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம், 2வது புதிய ஏற்பாட்டு காலம், 3வது பார்த்தீங்கன்னா கடைசி காலம். இப்போ நம்ம வாழ்கிறது கடைசி காலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் முழுமையான கடைசி காலத்துக்குள்ளே போகலை, அதனுடைய ஆரம்பத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த 3 காலகட்டங்களில் முதல் காலமாக சொல்லப்படும் பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு எழுப்புதல் வந்து, அந்த எழுப்புதலுக்கு பிறகு தான் இந்த கால மாற்றம் வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னால் மனிதர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருந்தாங்க, தங்கள் இஷ்டத்தின்படி ஜீவித்து கொண்டிருந்தாங்க. கடவுளை எப்படி ஆராதிக்கணும், தேவனுக்கு எப்படி நம்ம சேவகம் பண்ணணும், கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு, கர்த்தருடைய கட்டளைகளின் ஒன்றுமே தெரியாது. மனம் போனபடி தாங்கள் கேள்விப்பட்டதை வைத்து சிலர் ஆராதிப்பாங்க, சிலர் தங்களுடைய மன விருப்பத்தின்படி வாழ்வாங்க. அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டு காலம் துவங்குகிறது. அது துவங்கும்போது பாருங்கள், ஒரு ரிவைவலில் ஆரம்பித்து தான் இந்த காலம் வருகிறது. எப்படி ரிவைவல்னு கேட்பீங்க. 400 வருடம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஏறத்தாழ 35 லட்சம் இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தில் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லாத்தையும் தங்களுடைய ஐடென்டிட்டி, தங்களுடைய அடையாளம் எல்லாத்தையும் மறந்து போய் அந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த தேசத்தை விட்டு புறப்பட சம்மதித்தார்கள். அதுதான் முக்கியம். ஒரே நேரத்தில், அந்த காலத்தில் மீடியா கிடையாது, அந்த நாட்களில் வேறு எந்த செய்திகள் பரவுவதற்கு வேறு எந்த ஊடக வசதியும் கிடையாது. மோசே ஒரு பெரிய அற்புதம் செஞ்சால் கூட அது இத்தனை ஜனங்களுக்குள்ளே போவதற்கு வேறு எந்த மார்க்கம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் அவருடைய விடுதலை குறித்து பேசி மோசையை அனுப்பி, மோசே பார்வோனுடைய அரண்மனையில் ஒரு அற்புதம் செய்த போது தேவன் செய்த கிரியைகளை கண்டு 35 லட்சம் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அவர்களை சூழ இருந்த வேறு இனத்தைச் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேரும் கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் அவர்களை அழைத்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றா புறப்பட்டாங்க. அது பேர் தானே எழுப்புதல். தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து திரள் கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுறதுக்கு பேர் தான் எழுப்புதல். சும்மா வெறும் கூட்டம் சேர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, அதுக்கு பேர் எழுப்புதல் இல்லை. அப்போ இதை வச்சு பார்த்தா முதல் எழுப்புதல் பழைய ஏற்பாட்டு காலத்தின் துவக்கத்தில் நடந்தது. இந்த ஜனங்கள் அப்படி நடந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு கர்த்தர் புதிய கட்டளைகளை, சட்டத்திட்டங்களை, எப்படி வாழ வேண்டும் என்கிற பல குறிப்புகளை, காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதான் முதல்ல கர்த்தருடைய பிரமாணம் வெளிப்படுகிறது. யாருக்கு? இந்த புறப்பட்டு வந்தவங்களுக்கு. அதுக்கு பிறகு வருகிற காலத்துக்கு பேர் பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தின் முடிவில் யோவான் ஸ்நானகன் வருகிறார். அடுத்த காலம் மாறப்போகிறது என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இயேசு வருகிறார், காலத்தை மாற்றி விட்டார். காலத்தை மாற்றின பிறகு இயேசுனுடைய சீஷர்கள் காத்திருக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் வருகிறது. வெறும் 120 பேர் ஒரு மேலறை வீட்டில் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. அபிஷேகம் இறங்கினது. 3000 பேர் அன்றைய தினத்தில் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. மாத்திரம் இல்லை, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கர்த்தர் கொண்டு சேர்த்து கொண்டே வருகிறார். ரிவைவல். இந்த எழுப்புதல் வந்ததுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்குது. அப்போ இதில் நம்ம நடந்து கொள்வதற்கான சட்டதிட்டங்கள், அதில் ஊழியம் செய்வதற்கான ஊழியர்கள், அதில் ஜனங்களோடு கூட கிரியை செய்வதற்காக கர்த்தருடைய வரங்கள், தாளந்துகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேற, எல்லாம் மாறிடுச்சு. இனி அடுத்து ஒரு காலம் வரப்போது, கடைசி காலம். அப்போ கர்த்தருடைய வேத சட்டத்தின்படி அடுத்த காலம் மாறணும்னா அதுக்கு நடுவில் ஒரு எழுப்புதல் வரணும். அதுதான் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற உலகம் தழுவின ஒரு பெரிய எழுப்புதல்.
இதை குறித்த ஒரு விபரமான செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரல்ல, எழுப்புதல் காலத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவங்க என்னென்னலாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுவாங்க, சொல்லுவாங்க என்பதற்கான பல விவரங்கள் இந்த செய்தியிலே அடங்கி இருக்கிறது. பாருங்க, முதல்ல வந்த பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்தபோது ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை, பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்வருகிற காலங்களிலும் அவரை அடியொற்றி நிறைய தீர்க்கதரிசிகள், சாமுவேலு, அப்புறம் இந்த மாதிரியான நிறைய தீர்க்கதரிசிகள், நாத்தான், காத்து போன்றவர்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள்லாம் வந்து அந்தந்த காலங்களில் வித்தியாசமான விதவிதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை நிருபங்களாக பவுல் எழுதி கொடுத்திருந்தா கூட அதுவும் கூட தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பி சபையை திடப்படுத்தினாங்க, நடக்க வேண்டிய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மூன்றாவது காலத்திலும் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. இந்த கடைசி கால எழுப்புதலில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பி வருவாங்க. அவர்கள் உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள், பல வகையான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். ஒரு வகை தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய கட்டளைகளை வெளிப்படுத்தும். என்ன கட்டளை? இந்த கடைசி காலத்தில் எப்படி நடக்கணும், இந்த கடைசி காலத்தில் எப்படி ஜெபிக்கணும், இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளணும், இதுக்கெல்லாம் பல கட்டளைகள். அடுத்து கடைசி காலத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சட்டங்கள், லா, அதை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. மூணாவது, இந்த கடைசி காலத்தில் பாடுகளும் உபத்திரவும் நிறைந்த காலம் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை வெளிப்படுத்தி பேச ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். அப்புறம் இந்த கடைசி காலத்தினுடைய இறுதியில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி இப்போதே கண்டித்து உணர்த்தி பேசி ஜனங்களை எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகளும் எழும்புவாங்க. அதே மாதிரி தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. இப்படி பல்வேறு விதமான தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களை தேவனுடைய பாதையில் வழிநடத்தவும், அவர்களை ஊக்கப்படுத்தவும், அவர்கள் எப்படிலாம் கிரியை செய்வார்கள் என்கிற காரியமும் இந்த செய்தியிலே அடங்கியிருக்கு. இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்கள் அந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். நான் மேலோட்டமாக தான் உங்கள் காரியங்களை சொல்லியிருக்கேன். செய்தியை கேளுங்க, நிறைய ரகசியங்கள், கர்த்தர் இனி செய்ய போகிற காரியங்களை குறித்த வார்த்தைகள் அந்த செய்தியில் இருக்குது. கண்டிப்பாக அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வாங்க செய்தியை கேட்கலாம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற காரியத்தில் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பிலே இன்றைக்கும் நாளைக்கும் என் செய்தி சொல்ல போறேன்னா, எழுப்புதலும் தீர்க்க தரிசனங்களும். எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் என்ன தொடர்பு? தீர்க்க தரிசிகள் எழுப்புதலுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த காரணிகளாக இருக்கிறாங்க? எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசன வரத்திற்கும் என்ன தொடர்பு? இது ரெண்டுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாறாத ஒரு தொடர்பு, பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். ஏன் கர்த்தர் நம்ம எல்லாரிடத்திலும் தீர்க்க தரிசனமாய் அவர் பல காரியங்களை பேசணும் அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த எழுப்புதலுக்கும் என்ன தொடர்பு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு எழுப்புதல் வருவதற்கு முன்பு கர்த்தர் அநேக காரியங்களை தம்முடைய ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்தி பேசுகிறார். முதல்ல அவங்களுடைய கண்களை அவர் திறக்கிறார், காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி எழுப்புதலுக்கு முன்னால ஆயத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அதற்குத்தான் இந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். முதலாவது, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எழுப்புதலும் தீர்க்க தரிசனமும் அல்லது தீர்க்க தரிசிகளும். எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, ஏன் இப்பொழுது அதிகமாக எழுப்புதலை குறித்து நம்ம பேசுகிறோம்? இனி வரக்கூடிய மிக பெரிய ஆவிக்குரிய நிகழ்வுகளில் உலகம் தழுவின, சரித்திரம் தாண்டின ஒரு நிகழ்வு இருக்குமானால் அது இனி வரக்கூடிய கடைசி கால எழுப்புதல் தான். பரலோகத்துல இதை பற்றித்தான் இப்பொழுது முழு மூச்சான கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவனுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்கிறது. ஏன்னா நான் தேவனோடு பேசவும் பழகவும் பல மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கவும் கட்டளை பெற்றவன். நான் விரும்பினையோ விரும்பலையோ நான் இத்தனை மணி நேரம் ஜெபித்து ஆக வேண்டும் என்பது கட்டளை. நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய மனதை புரிந்து கொள்ளவும், அவருடைய இருதயத்திலே ஓடுகிற எண்ணத்தை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு சில சமயங்களில் நல்ல தருணங்கள் உண்டாகும்.
அப்படி நான் கர்த்தரிடத்துல நெருங்கி இப்பொழுது பழகி கொண்டிருக்கிற சமயத்துல அவருடைய இருதயத்தின் துடிப்பு முழுவதும் இனி வரக்கூடிய எழுப்புதலை பற்றின நினைவாகவே இருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறேன். ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து பேசினால் எழுப்புதலை பற்றி பேசுகிறார். தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசினால் எழுப்புதலை பற்றி பேசுகிறார். ஒரு பெரிய உலகம் தழுவின எழுப்புதல் இனி அடுத்து நம்முடைய கண்கள் காண நம்முடைய தலைமுறையில நடக்க வேண்டியது அவசியம். இது நடந்தா தான் அதுக்கு பிறகு இனி வருகிற கடைசி கால நிகழ்வுகள் நடக்க முடியும். கடைசி கால நிகழ்வுகள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அது நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னால ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். அது ஒரு உலகந்தழுவின எழுப்புதலாக இருக்கணும். அதுக்கு பேர் கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். இந்த எழுப்புதல் வந்து இதுல ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுப்பப்பட்டால்தான் இனி தேவன் சொன்ன பல திட்டங்கள் பல காரியங்களுடைய வரிசை நிறைவேற முடியும். இல்லாவிட்டால் நிறைவேறாது. ஆகவேதான் இந்த எழுப்புதலுக்காக பரலோகமும் சரி தேவனுடைய சிருஷ்டிகளும் சரி கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுப்புதல் வரணும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் இதில் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னாரு, ஒவ்வொரு காலமும் எழுப்புதலில் தான் ஆரம்பிக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே காலத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று இந்த பழைய ஏற்பாட்டு காலம், கடவுள் மனிதர்களோடு இணைந்து கிரியை செய்ய போன காலம். அதுக்கு முன்னால் இருந்த காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்தோட அல்லது ஒரு மனிதனோட இங்கும் அங்கும் ஒரு ஆட்களோட கர்த்தர் பேசி கொண்டிருப்பார். இப்ப தனக்கென்றே ஒரு பெரும் திரள் கூட்டத்தை சேர்த்து இவர்கள் என் ஜனங்கள், நான் அவருடைய தேவன் என்று சொல்ல கர்த்தர் மனித சமுதாயத்தோடு தன்னை இணைத்து கொண்டதன் அடிப்படையில காலத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் காலத்துக்கு பேரு பழைய ஏற்பாட்டு காலம். 2வது காலத்துக்கு பேரு இந்த புதிய ஏற்பாட்டு காலம், அது திருச்சபையின் காலம். 3வது ஒரு காலம் வருகிறது. 3வது காலத்துக்கு பேரு கடைசி காலம். கடைசி காலத்துல தான் வேதத்தில் தேவன் சொன்ன பயங்கரங்கள் முழுமையும் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் பல அதிகார வசனங்கள், இவைகள் எல்லாம் கடைசி கால நிகழ்வுகள் பற்றி எழுதியிருக்கும். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் எழும்புவார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மனுஷர் சுபாவ அன்பில்லாதவர்களாக நடந்து கொள்வார்கள். ஆங்காங்கே அநேக பயங்கரமான செய்திகளை கேள்விப்படுவீங்க. அலைகள் முழக்கமாயிருக்கும், சமுத்திரங்கள் அங்கே கொந்தளிக்கும், தீவுகள் காணப்படாமல் போகும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் உதிர்ந்து அத்திக்காய்கள் போல் உதிர்ந்து போகும் என்றெல்லாம் நிறைய பயங்கரமான செய்திகளை குறித்து, அந்த நாள் இதுவரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு உண்டாயிராத உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும் என்றெல்லாம் அந்த கடைசி காலத்தை பற்றி நிறைய செய்திகள் வேதத்தில் பல இடத்துல சொல்லப்படுகிறது. இப்பவே அதனுடைய காரியங்கள் நிழலாட்டமாக நடக்க ஆரம்பித்தாலும் இது அல்ல. மழை வர்றதுக்கு முன்னால தூவானம் விழுவதை போல கடைசி காலம் வருவதற்கு முன்பாக 1-2 நிகழ்வுகள் சாம்பிளாக நடக்கிறது. ஒரு தீவுல ஒரு பெரிய சுனாமி வருகிறது, இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய எரிமலை வெடிக்கிறது, அவர் கலிபோர்னியாவில் பெரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் வனாந்திரத்தில் நெருப்பு பிடிக்கிறது. இப்பெல்லாம் இங்கே அங்கே கேள்விப்படுறோமே. இது இல்லை. இது இனி வரக்கூடிய கிரியைகளுக்கும் இனி வரக்கூடிய காரியங்களுக்கும் ஒரு சாம்பிள், ஒரு முன்னுதாரணம், ஒரு ட்ரைலர். அவ்வளவுதான். ட்ரைலரே இவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா நேருக்கு நேர் அந்த காரியங்கள் நடக்கும்போது உலகம் எப்படி இருக்கும் சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல செய்யப்பட வேண்டிய பல காரியங்களுக்கு இனி வருகிற எழுப்புதல் ஒரு முக்கிய காரணமாக அமைய வேண்டும். இந்த எழுப்புதலில் இருந்து தோன்றுகிற 7 தலைமுறை ஜனங்கள் இந்த கடைசி காலத்துல இருந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற பணியை செய்வாங்க. இது பற்றி பேசினா நிறைய பேசலாம். கடைசி காலத்துல கடைசி காலம் வருவதற்கு முன்பாக ஒரு எழுப்புதல் வரணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு காலம், பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு எழுப்புதல் அந்த எழுப்புதலுக்கு பிறகுதான் அந்த காலமே ஆரம்பிக்கும். புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு எழுப்புதல் அந்த எழுப்புதலில் இருந்தால் அந்த காலமே ஆரம்பிக்கும். இது வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மரபு. அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் இப்ப பாருங்க, நம்ம சில காரியங்கள் மரபு வச்சிருக்கிறோம். ஒரு வீட்டை திறந்து வைக்கணும்னு சொன்னா ஒரு ரிப்பன் கட்டி வெட்டணும். வெட்டினா தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதே மாதிரி பால் காய்ச்சுவாங்க சிலர். அது மாதிரி பரலோகத்தில் வைத்திருக்கிற
ஒரு மரபு, ஒரு காலம் துவங்கும் பொழுது ஒரு எழுப்புதல் வந்து அதற்கு பிறகு அந்த காலத்துக்குள்ள நீங்க என்ட்ராக முடியும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால, அதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் தங்கள் மனம் போனபடி இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலம் என்ற ஒரு காலம் ஆரம்பித்தது. அப்பொழுது ஒரு எழுப்புதல் தோன்றிற்று. அந்த எழுப்புதல் என்றால் என்ன? திரள் கூட்டம் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஒரே சமயத்தில் விடுவிக்கப்பட்டு தங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் இணைக்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, கூட்டம் வருவதற்கு பேர் எழுப்புதல் அல்ல. கூட்டத்தில் வரவங்க குதிச்சு துதிப்பதற்கு பேர், குதிச்சு ஆடிட்டு போறது பேர் எழுப்புதல் அல்ல. பெரும் திரளாய் ஜனங்கள் வருவதற்கு பேர் எழுப்புதல் அல்ல. வந்த ஜனங்கள் தேவனிடத்தில் இணைக்கப்பட வேண்டும். அவன் ஒரு மனிதனிடத்திலோ ஒரு அமைப்பிடத்திலோ இணைக்கப்பட்டால் அதற்கு பேர் எழுப்புதல் அல்ல. அவன் வேற ஏதோடு கூட இணைக்கப்பட்டாலும் அதற்கு பேர் எழுப்புதல் அல்ல. அவன் தான் பிடிபட்டிருந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனிடத்துல ஒரு பெரும் திரள் கூட்டமாய் வந்து இணைக்கப்பட வேண்டும். அதற்கு பேர் தான் ரிவைவல், எழுப்புதல். இந்த எழுப்புதல் பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால ஒரு மனிதனை கொண்டு, மோசே என்ற மனிதனை கொண்டு ஏறத்தாழ அந்த நாட்களில் 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லி கணக்கு சொல்றாங்க. 40 லட்சம் அளவிற்கு யூதர்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய காலத்துல நம்ம காலங்கள் மாதிரி சமூக வலைத்தளங்கள் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, செய்தி போவதற்குண்டான மீடியா அமைப்புகள் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு செய்தியை கேட்பதற்கு அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. அவர்கள் அது உண்மையா பொய்யா என்பதை நம்புவதற்கு கூட அவர்களுக்கு அவகாசம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து கொண்டு அவன் மூலம் அந்த தேசத்தில் ஒரு அற்புதத்தை செய்து ஏறத்தாழ 40 லட்சம் இஸ்ரவேலர்களையும் ஒரே நேரத்தில் மனம் திரும்ப பண்ணி அவர்கள் வாழ்ந்து வந்த 400 வருடங்களாக வாழ்ந்து வந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை நிமித்தம் கர்த்தரை நம்பி கர்த்தரை பின்பற்றும்படிக்கு புறப்பட்டு போனாங்க. அது பேர் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. அது வரைக்கும் அவர்கள் தேவன் இருக்கிறாராங்கிற நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, கல்லறுத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அடிமை சுபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனா எல்லாரும் ஒன்று சொன்ன மாதிரி மனம் மாறி தங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் அவர்கள் திருப்பப்பட்டு பெரும் திரள் கூட்டமாய் அது வரைக்கும் தாங்கள் வாழ்ந்து வந்ததும் கட்டப்பட்டு வந்ததுமான தேசத்திலிருந்து கடவுளை நோக்கி அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டாம் பாருங்க. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் இந்த பழைய ஏற்பாட்டு கால நாட்கள் துவங்குகிறது. அதுக்கு பிறகுதான் பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற முறைமைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை விதிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி அத்தனை ஜனங்களையும், அத்தனை லட்சம் ஜனங்களையும் தேவன் ஒரே மந்தையை போல நடத்தி வந்தார். அது ஒரு எழுப்புதல். எழுப்புதல் வந்த பிறகு அடுத்த எழுப்புதல், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அதற்கு ரெண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பெரிய டியூரேஷன் காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பழைய ஏற்பாட்டு காலம். அந்த எழுப்புதல் வந்த, இந்த எழுப்புதல்ல 2 வகை இருக்கிறது. ஒன்று மெயின் ரிவைவல், இன்னொன்று மைனர் ரிவைவல்ஸ். ஒரு எழுப்புதல் காலத்துக்குள்ள சின்ன சின்ன எழுப்புதல்கள் வரும் பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிச்சதுல இருந்து புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் துவங்குற வரைக்கும் நடுப்பட்ட காலத்துல எலியாவின் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. கொஞ்சம் இஸ்ரவேலர்கள் அப்படி போயிட்டு தேவனை விட்டு வழி விலகி போய் பாகால்களை ஆராதிக்க ஆரம்பித்து ஒரு அற்புதத்தின் மூலம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வந்தாங்க. அதெல்லாம் மைனர் ரிவைவல்ஸ். மேஜர் ரிவைவல் என்றால் ஒரு காலத்தையே புரட்டி போடும். அதிலிருந்து நேராக புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், மேலறை வீட்டில் அவருடைய சீஷர்கள் ஏறுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம் நீடித்தது. அது முடிச்ச உடனே கர்த்தர் காலத்தை மாற்ற போகிறார். காலத்தை மாற்ற போகும்போது அடுத்த ஒரு புதிய காலத்துக்குள்ளே கொண்டு வரும்போது ஒரு எழுப்புதல் மூலமாய்த்தான் அதை கொண்டு வரணும். அதோடைய நுழைவாசல் எழுப்புதலாய்த்தான் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்து அவங்களை எருசலேமில் தங்க வச்சாங்க. 120 பேர் கொண்ட ஒரு சின்ன குழு ஒரு மேலறை வீட்டில் ஏறி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். 10 நாள் ஜெபித்தார்கள். எதற்கு ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. கர்த்தர் சொன்னார், காத்திருக்கிறோம்.
அவங்க கூடி ஜெபித்தார்கள். திடீரென்று 10வது நாளில் பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் கூடி இந்த இடம் அசைக்கப்பட்டது. திடீரென்று ஒரு பெரிய புயல் காற்றுக்கு ஒப்பான ஒரு காற்றின் சத்தம் கேட்டது. அன்றியும் யாவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்களுடைய கண்களுக்கு காணப்படுகிற வண்ணம் அக்னிமயமான நாவுகள் புறப்பட்டது. அது அவருடைய தலைகளில் வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே, புதிய பாஷையிலே தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் போடுகிற சத்தத்தை கேட்டு வீதியில் போய்கொண்டிருந்த அந்த திருவிழாவுக்கு வந்த அநேகம் பேர் மேலறை மாடி வீட்டில் ஏறினார்கள். அவர்கள் வந்து பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். இதுவரைக்கும் கடவுளை தொழுது கொண்டவர்கள் அல்லது ஜெபிக்கிறவர்கள் இந்த விதமாய் ஜெபித்து பார்த்ததில்லை. இது என்னவோ என்றவர்கள் சந்தேகப்பட்ட பொழுது பேதுரு 11 பேரோடு கூட எழும்பி நின்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த வார்த்தையை கேட்டவர்கள் மனதிலே குத்துண்டவர்களாக அன்றைய தினம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினம் மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த எழுப்புதல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 120 பேர் மாடிக்கு ஏறி இறங்கும் போது 3120 பேரா இறங்கினாங்க. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் நின்று விடவில்லை, அது தொடர்ந்தது. தினம் கர்த்தர் அனுதினம் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அதற்கு பிறகு வந்த காலத்துக்கு பேரு புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லுகிறோம். அப்ப ஒரு எழுப்புதல் வந்த பிறகுதான் ஒரு கால மாற்றம் உண்டாகும். அடுத்த கால எல்லைக்குள்ளே நம்ம கடந்து போகணும். அப்ப ஒவ்வொரு எழுப்புதல் வந்த நேரத்திலும் என்ன நடைபெற்றது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். முதல் எழுப்புதல் என்று நாம் குறிப்பிட்டு சொன்ன பழைய ஏற்பாட்டு காலத்தின் எழுப்புதல் வருவதற்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். அவனை அழைத்து முதல்ல கர்த்தர் அந்த மனிதனை, எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற மனிதனை அவர் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வனாந்தரத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு அவருடைய கண்களை திறந்தார். முதல்ல அவர் பார்க்கிறார் ஒரு அதிசயமான ஒரு காட்சி. ஒரு முள் செடி புதர் இருக்குது, அதுல தீப்பிடிச்சு எரியுது, ஆனா செடி அப்படியே இருக்குது. இப்ப நம்ம கிராபிக்ஸ்ல காட்டலாம், ஆனா அந்த காலத்துல அப்படி பார்க்க முடியாது. நெருப்பு மேல எரியுது, அந்த செடி கருகவில்லை, திருட புதிதாக இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத இயற்கையின் விதிக்கு மேற்பட்ட ஒரு காட்சி நம்முடைய கண்களில் காண அரங்கேறுகிறது என்று பார்த்தார். அவர் பார்த்த அந்த காட்சி இயற்கையில் தோன்றுகிற ஒரு காட்சி அல்ல, ஒரு ஆவிக்குரிய காட்சி, ஒரு தரிசனம். அப்பொழுது ஒரு சத்தம் அந்த நெருப்பிலிருந்து உண்டாகி, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு என்றது. கர்த்தர் அவரோட பேசினார். அவருடைய காது திறக்கப்பட்டது. முதல்ல கண் திறக்கப்பட்டது, காது திறக்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் எனக்கு நீ சொல்லுகிற வார்த்தைகளை பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மனுஷன், உன்னை நான் ஜனங்களுக்கு நடுவில் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துவேன். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி ஒரு மனிதனை தொட்டு அவன் கண்களை திறந்து காதுகளை திறந்து அவனோடு பேசி அவனை நடத்தி கர்த்தர் அவரை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த எழுப்புதல் என்றால், அந்த எழுப்புதல் பாருங்க, தீர்க்கதரிசிகள் இல்லாம அல்லது தேவனை தரிசித்தவர்கள் இல்லாம எழுப்புதல் சாத்தியப்படவில்லை. அதைத்தான் நான் சொல்றேன். எழுப்புதலும் தீர்க்கதரிசிகளும், தீர்க்கதரிசிகள் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். மோசேயின் காலத்தில் நடந்த அந்த எழுப்புதல்ல சாதாரணமாய் ஆடு மேய்ப்பதற்காக போன ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டு அவருடைய கண்களை திறந்து அவருடைய காதுகளை திறந்து அவனோடு பேசி அவருடைய கைகளை பலப்படுத்தி அவன் கையில் இருக்கிற கைகோல் கீழே விழுந்த உடனே சர்ப்பமாய் மாறும்படிக்கு செய்து தேவன் ஒரு அற்புதத்தை நிறைவேற்றி அவனை முழுவதுமாக ஒரு ஃபுல் டைம் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அங்கே ஏற்படுத்தினார். அவனை கொண்டுதான் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, இரண்டாவது எழுப்புதலுக்கு வருவோம். இரண்டாவது எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெறுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எழுப்புதல் வரும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் 120 பேரை பயன்படுத்த போகிறார். இந்த 120 பேரை அழைத்து இவர்களை மேலறை வீட்டிலே காத்திருக்க சொல்ல போகிறார். அவர் தம்முடைய சீஷர்களை இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். ஆகவே அவர் ஒரு காரியம் சொன்னார். அதுல 3வது வசனம் சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அதெல்லாம் நீங்க கேள்வி அண்டர்லைன் பண்ண, தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து. பார்த்தீங்களா, கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களை தீர்க்க தரிசன அனுபவத்தின் வழியாய் கொண்டு வருகிறார். அவங்கள கர்த்தர் பாடுபட்ட பின்பு அப்போஸ்தலருக்கு
முதல்ல தரிசனமாகி, விஷன்ஸ், நேருக்கு நேர் முகமுகமாய் வந்து பேசி தரிசனங்களை காண்பித்து அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தி, அடுத்து பாருங்க தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப இந்த தீர்க்க தரிசன அனுபவம் இல்லாமல், தீர்க்க தரிசன அனுபவம் இல்லாம அல்லது தீர்க்க தரிசிகள் இல்லாமல் எழுப்புதல் என்பது சாத்தியமானது அல்ல. அதுதான் நமக்கு அது காமிக்குது. முதல் எழுப்புதல் ஒரு தீர்க்க தரிசியின் மூலம் வந்தது. இரண்டாவது எழுப்புதல் தீர்க்க தரிசன அனுபவம் பெற்றவர்களோ மூலமாக வந்தது. அப்ப கர்த்தர் எழுப்புதலின் காரணியாக மிக முக்கியமாக ஜெபிக்கிறவர்களை எப்படி பயன்படுத்துகிறாரோ அதே போல தீர்க்க தரிசிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. தீர்க்க தரிசி கண்ணை குத்திட்டீங்கன்னா, தீர்க்க தரிசி குத்திட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய கண்ணை குத்துனதுக்கு சமம். அப்புறம் அவன் கையிலாக கொடுக்கிறவர்கள் தான் தேடணும், நடக்க முடியாது, அடுத்து என்ன வரும் தெரியாது, அடுத்து என்ன போகணும் என்ன செய்யணும் தெரியாது. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு எழுப்புதலுக்கு பாத்திரமாக காரணியாக கர்த்தர் பிரதானமாய் தீர்க்க தரிசிகளை பயன்படுத்துகிறார், அல்லது தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களை பயன்படுத்துகிறார், தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துகிறார். இப்போ ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்றால் கர்த்தர் நம் அநேகருடைய கண்களை திறந்து, உங்களிடத்தில் கர்த்தர் அநேக ரகசியங்களை பேசி, கர்த்தர் தம்மை ஜீவனுள்ளவராய் காண்பித்து, அப்புறம் தான் உங்களை இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும். ஜெபம் என்பது எப்படி முக்கியமோ தீர்க்க தரிசனம் என்பதும் எழுப்புதலுக்கு அத்தனை முக்கியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம செய்யற ஜெபம் எல்லாம் வழக்கத்தின்படியான ஜெபம் அல்ல, பாரம்பரியமாய் கற்றுக் கொடுத்த ஜெபம் அல்ல. இன்னைக்கு ஜெபத்துல பல புதிய பரிமாணங்களை இந்த ஊழியத்தின் வழியாக தேவன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஜெபங்கள் தேவனால் நமக்கு கற்பிக்கப்பட்டவை, தேவன் சொல்ல நம்முடைய காதுகள் கேட்டவை, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க நம்முடைய கண்களவைகளை தரிசனமாய் கண்டவை. இல்லாட்ட நமக்கு தெரியாது, நம்ம கூட அச்சடித்த ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருப்போம். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தோம் ஆண்டவரே, ஆகிலும் எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி பேசிக் கொண்டிருப்போம். கர்த்தர் இதெல்லாம் மாற்றினார். இது இல்ல, நான் உனக்கு கற்பிக்கிறேன். எழுப்புதலுக்கு முன்னால என்ன ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்கு முன்னால என்ன செய்யணும், எழுப்புதலுக்கு முன்னால எதை கட்டணும், எழுப்புதலுக்கு முன்னால எதை கட்டவிழ்க்கணும், எதை உடைக்கணும், எதை இடிக்கணும், எதை சமப்படுத்தணும், எதை தேவனுடைய காரியத்தெல்லாம் நிரப்பணும், எதை பள்ளமாக்கணும், எதை மேடாக்கணும், எல்லாம் கர்த்தர் நமக்கு கற்பிக்கணும். ஆகவே இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு முக்கியம். யாரோ ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைப்பதல்ல, உங்கள் ஒவ்வொருடைய கண்ணையும் கர்த்தர் இன்றைக்கு திறக்க விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் இன்று நீ உன் இருப்பிடத்துக்கு திரும்பி போவதற்கு முன்பு கர்த்தருடைய கண்களை திறந்து, கர்த்தர் உனக்கு தரிசனமாகி அநேகம் திருஷ்டாந்தங்களாலே கர்த்தர் உன்னிடத்தில் பேசி, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து உனக்கு போதித்து, உன் காதுகள் கேட்க கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லித்தான் அனுப்ப போகிறார். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஏன்னா கர்த்தருக்கு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்ததற்கு வெறும் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, தீர்க்க தரிசனத்தில் நிறைந்து கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபத்தை செய்கிறவர்கள். இன்னைக்கு பாருங்க, புதிய புதிய ஜெபம், வானத்தை கட்டுகிற ஜெபம், சத்துருனுடைய தந்திரங்களை மிதிக்கிற ஜெபம், இதெல்லாம் இதுக்கு முன்னால் நம்ம கற்றுக் கொடுத்தது இல்லை. நான் என் குடும்பத்தில் நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பனார், என் தாயார் தான் இந்து, என் தகப்பனார் 4 தலைமுறை கிறிஸ்தவங்க. நாங்க எனக்கு ஆரம்பத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டி தவிர வேற எதுவும் தெரியாது எனக்கு. ஆகவே நான் பார்த்திருக்கிறேன், நான் பல முறை கோயிலுக்கு போயிருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், புத்தகங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ததில்லை. இன்னைக்கு கர்த்தர் இந்த எழுப்புதலின் காலம் வருகிறது என்ற உடனே கர்த்தர் தனக்கு எவ்விதமான ஜெபங்கள் தேவை என்று தானே அதை வெளிப்படுத்தி, நம்முடைய கண்களை திறந்து காட்சிகளை காண்பித்து, காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய காரியங்கள் பாதையிலே அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு தேவை. இல்லாவிட்டால் நம்ம வழக்கத்தின்படி சொல்லி வைத்ததை சொல்லிக் கொண்டிருக்கும் கிளிப்பிள்ளைகளை போல நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் காரியங்களை இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு இது வேணும், இப்ப இதற்காக ஜெபி, கர்த்தர் பேசணும், உன் காது கேட்கணும்.
கர்த்தர் தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு அந்த ஜெபதூப கலசத்தை பிடித்துக் கொண்டு இப்ப இந்த தேசத்தின் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும், ஜெபி என்று சொல்லணும். உன் கண்கள் திறந்ததை பார்த்து உன் ஜெபம் என்னாகிறது என்கிற உத்தரவாதத்தோடு நீ கண் திறக்கப்பட்டவனா ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்கள், அப்படிப்பட்ட எழுப்புதல் புருஷர்கள், எழுப்புதலுக்கு என்று கிரியை செய்கிறவர்கள், எழுப்புதலை ஏற்றுக்கொண்டு யுத்தம் செய்கிறவர்கள், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அசைவாடுகிறார். ஆகவேதான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சும்மா உங்களை உட்கார வைத்துக் கொண்டு வெட்டி கதை பேசுவதற்கல்ல, உங்களுடைய மனதை மகிழ்விக்கும்படிக்கு நல்ல உணர்ச்சி பூர்வமான காரியங்களை பற்றி பேசுகிறவர் அல்ல. நீங்கள் அதை கேட்டு பொழுதுபோக்கு கொண்டு போவதற்காக அல்ல. எழுப்புதலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும், அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும், யுத்தம் செய்கிறவனாய் இருந்தாலும், தேவனுடைய சித்தம் செய்கிறவனாய் இருந்தாலும் கண் திறக்கப்பட்டிருக்கணும். அவன் அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கவும் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் அவனுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கணும். தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு போட்ட பாதையிலே போகிறவர்கள் வேற, பாதை போடுகிறவர்கள் வேற. நம்ம போட்ட பாதையிலே நடக்கிறவர்கள் அல்ல, நம்ம பாதை போடுகிறவர்கள். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லி வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சப்தம் உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஒரு பாதை போட்டாங்க, ஒரு எழுப்புதல் மூலம் ஒரு பாதை அமைத்தார்கள். அந்த பாதையிலே 2000 வருடமாய் சபை சுகமாய் பயணம் செய்கிறது. அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ, என்ன கற்பித்தார்களோ, எப்படி நடைமுறை சொல்லி கொடுத்தார்களோ அதன் பாதையிலே அவங்க போட்ட ரோட்ல நடந்தாங்க. அந்த சாலை கடைசி காலம் வரைக்கும் நின்று விட்டது. இனி ஒரு பாதை போடப்பட வேண்டும். இந்த பாதையிலே இனி இந்த எழுப்புதலில் பிறக்கிற புதிய தலைமுறை தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், சாத்தானுடைய யுத்தம் செய்கிறவர்கள், இந்த உலகம் முழுவதையும் தேவனுடைய கைக்கு கொண்டு வரப்போகிறவர்கள் நடப்பதற்கும் கிரியை செய்வதற்கும் ஒரு புது பாதையை போடணும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த எழுப்புதலுக்கு என்று கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் போட்ட பாதையில நடக்கிறவங்க இல்ல, நடப்பவர்களுக்காக புதிய பாதை போடுகிறவர்கள். கர்த்தர் உங்களை புதிய பாதையை அமைப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு உன்னை தேர்வு செய்திருக்கிறார். கர்த்தர் அதற்காகத்தான் உன்னை தொட விரும்புகிறார். இதற்கு முன்னாலே இருந்தவர்களை போல அல்ல, புதுசா புதிய காரியம், கர்த்தர் கற்பிக்கிற புதிய காரியத்தை கொண்டு வரணும். யாரோ கற்பித்ததல்ல, யாரோ சொன்னதல்ல. அந்த காலம் முடிந்து விட்டது. அடுத்து ஒரு புது காலத்துக்குள் போகிறோம். ஒவ்வொரு காலத்தில் கர்த்தர் எழுப்புதல் மூலம் ஒவ்வொரு காலங்களை துவக்கினார். அந்த ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தை கர்த்தர் துவக்கினதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு இனத்தை மாத்திரம், உலகத்துல எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ இனங்கள் இருந்தாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு இனத்தை மாத்திரம் கர்த்தர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலர்கள் என்று பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் செய்வதற்குண்டான காரியத்தை மாத்திரம் கற்பித்து, நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஒரு இனத்தை மாத்திரம் தனக்கென்று பிரித்து கொண்டார். மற்றவர்களுக்கு கூட இவங்க தெரிந்து கொண்ட நியாய பிரமாணங்களை யாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணதா தெரியல, சுவிசேஷம் அறிவித்ததா தெரியல, எங்கள் மதத்துல வாருங்கள் என்று சொல்லி போய் சொன்னதா தெரியல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணதாகவும் தெரியல. இது அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு மாத்திரம் கற்பிக்க கொடுத்தது. கர்த்தர் அந்த கோத்திரங்களை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கோத்திரங்களில் ஒன்றான யூதா வழியா தான் உலகத்தை மீட்கிற இரட்சகராகிய இயேசு வர வேண்டியிருந்தது. அந்த கோத்திரத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் ஒவ்வொன்றாய் அவர்களுக்கு கற்பித்து, இயேசு வர வேண்டிய ஒரு இனம் எப்படி இருக்கணும், அதோடைய மொழி எப்படி இருக்கணும், கலாச்சாரம் எப்படி இருக்கணும், அவருடைய ஆராதனை முறைகள் எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாய் வைத்து அதன் வழியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து விட்டது. இனி புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் ஒரு நாட்டு ஜனங்களை மாத்திரல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்களில் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை மாத்திரம் வேறு பிரித்து அவர்களுக்கு சபை என்ற ஒரு பெயரை கொடுத்தார். அவங்கள மாத்திரம் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த காலத்தின் முடிவிலே இயேசு மறுபடியும் திரும்பி வந்து தன்னை ஏற்றுக்கொண்டிருந்த சபை என்கிற மனவாட்டியை தன்னோடு எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். அதோடு இந்த காலம் முடிந்து விட்டது. இனி கடைசி காலம் வருது. முதல் காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இனத்தை கர்த்தர் தனக்கு தேர்ந்தெடுத்தார்.
புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையை கர்த்தர் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். கடைசி காலத்துல இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இப்போ இந்த இயேசு ஒரு கூட்டத்தை அல்ல, ஒரு குறிப்பிட்ட சபையை அல்ல, கர்த்தர் முழு உலகத்தையும் எடுக்க போகிறார். முழு உலகம் முழுவதையும் அவர் தன் கையின் கீழே கொண்டு வர போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் ராஜாதி ராஜாவாய் வந்து அமரப் போகிறார். அதுக்கு தான் இயேசு மறுபடியும் திரும்ப வர போகிறார். சபை எடுத்துக்கொண்டு போயாச்சு, ஒரு இனத்தை அழைத்து கொண்டு போயாச்சு. ஆனா இப்போ மூன்றாவது முறை அவர் வருவதன் நோக்கம் இந்த உலகம் முழுவதையும் தனக்கென்று ஆயத்தப்படுத்தணும். உலகத்தை இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட பொல்லாத பிசாசு கட்டப்படணும். உலகம் முழுவதிலும் மேலிருந்து கீழ் வரைக்கும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எத்திசையிலும் இயேசு என்ற ஒருவரே ராஜாவாய் அமர்ந்திருக்க வேண்டும். அப்ப அவர் ராஜாவாய் வந்து அமர பண்ணுவதற்கு முன்னால ஒரு பெரிய ஆயத்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். இயேசு ராஜாவாய் வருவதற்கு முன்பு இந்த பூமியில ஒரு பெரிய ஆயத்தம் செய்யணும். அந்த ஆயத்தத்தை செய்வதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு தேவைப்படுகிறார்கள். அந்த கூட்டம் ஜனங்களை பிறப்பிக்க கூடிய கற்பப்பைக்கு பேர் தான் கர்த்தர் கொண்டு வருகிற இந்த கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் என்பது பரவசம் அடைவதற்கல்ல. இந்த எழுப்புதல் என்பது சும்மா கைதட்டி விட்டு வீட்டுக்கு போவதற்கல்ல. இந்த எழுப்புதல்ல 7 தலைமுறைகள் தோன்ற போகிறார்கள். அந்த 7 தலைமுறைகள் தான் கடைசி காலத்துல இந்த அகில உலகம் முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கென்று ஆயத்தப்படுத்த போகிறார்கள். அதனாலதான் இந்த எழுப்புதலை கர்த்தர் யுத்தனை பிரதானப்படுத்துகிறார். அப்ப கர்த்தர் இந்த எழுப்புதலுக்கு, ஒவ்வொரு காலகட்ட எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் அவசியமாக இருந்தார்கள். இந்த கடைசி கால எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால கர்த்தர் அநேக தீர்க்க தரிசிகள் அவருக்கு தேவைப்படுறாங்க. புதிய ஏற்பாட்டு காலம் வருவதற்கு முன்னால பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிற, ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற வனாந்திரத்திலே கூப்பிடுற சப்தமாக ஒரு தீர்க்க தரிசியை தான் கர்த்தர் முன்னால் அனுப்பி வைத்தார். ஏன்னா அடுத்த காலம் பிறக்க போகுது. ஆகவே கர்த்தர் இந்த காலங்களில் ஒரு தீர்க்க தரிசி அல்ல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாக தீர்க்க தரிசன வல்லமையினாலே நிரப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கண்கள் திறக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு முன்னால வேண்டும். அது நீயா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிக்கிறவனா உன் கண் திறந்திருக்கணும். யுத்தம் செய்கிறவனா உன் கண் திறந்திருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிறதை பார்க்கவும், கர்த்தர் பேசுகிறதை கேட்கவும் உன் கண்களும் காதும் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கணும். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்போ தேவன் வெளிப்படுத்தி பேசுகிற பல தீர்க்க தரிசனங்கள் இந்த கூட்டம் காலையிலிருந்து பாருங்க, கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஒரு பாட்டு பாடினா கூட, ஒரு தொழுகை நேரம், ஒரு ஜெப நேரம், ஒரு செய்தி வேளை, எல்லாம் கர்த்தர் பேசின காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இந்த எழுப்புதலை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு இது மாத்திரம் பத்தாது, இன்னும் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தனிப்பட்ட முறைகளிலே கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினா நீ அதை குறித்து மேலதிகமா இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலதிகமான காரியங்களை நீ விளங்கி கொள்ள வேண்டும். உன்னுடைய கண் இன்னும் பிரகாசமாய் திறக்கப்படணும். ஒரு காரியத்தை சொல்லிட்டா அதோடைய முழுமையை புரிந்து கொள்ள உங்களுடைய கண்களும் திறக்கப்படணும். உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு மாத்திரமல்ல, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை விளங்கி கொள்ளவும் தீர்க்க தரிசன வரம் வேண்டும். எல்லாருக்கும் அது புரியாது. ஒரு தீர்க்க தரிசன வரம் இருந்தா தான் ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்துடைய முழுமையை புரிந்து கொள்ள முடியும். அதுல கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், அதுல நிறைய இன்னும் அநேக செய்திகள் இருக்கும், கிளை செய்திகள். அந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய மனம் அப்படியே தேட ஆரம்பிக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை போடுவார். அந்த வார்த்தைக்குள்ள இருந்த பல ரகசியங்களை உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுதான் சொன்னாங்க, ஜெபம் நடத்தும் போது ஆவியை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியினுடைய பெயர் சொல்லிட்டாங்க, அது என்ன செய்யும் என்றும் சொல்லிட்டாங்க. அந்த ஆவிக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களில் அநேகரின் கண்களை திறந்து அதை குறித்த செய்திகளை அல்லது அதனுடைய உருவத்தை, அதனுடைய கிரியைகளை பார்க்கும்படி உங்களுக்கு தரிசன கண்களை திறப்பார்னு சொன்னாங்க. அது சொன்ன போது உங்களில் அநேகம் பேர், ஆயிரக்கணக்கான பேர் கை தூக்குனீங்க. ஆமா, கர்த்தரினுடைய கண்ணை திறந்தார். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆவியினுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போது இங்க கண்ணங்க திறக்கப்பட்டது அப்படின்னு உங்களுடைய மனதிலே, உங்களுடைய உள்ளத்துல அல்லது உங்களுடைய தரிசன கண்களிலே கர்த்தர் காட்சியை காண்பித்தார். அப்போ ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களை, பல்வேறு விதமான பரிமாணங்களை அவர் சொல்லுகிறதை பரிபூர்ணமாய் விளங்கி கொள்ள நமக்கு
தீர்க்க தரிசன வல்லமை வேண்டும். அப்ப இந்த எழுப்புதலுக்கு முக்கியமானது ஜெபிக்கிறவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களோ அதே போல கண் திறக்கப்பட்டவர்கள் அதை விட முக்கியமானவர்கள். கண் திறக்கப்பட்டவன் தான் கிரியை செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு வைராக்கியமாய் உங்கள் கண்களை திறந்தே தீர்வது என்றுதான் அவர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறார், தேவன் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனங்கள் அநேக வகை தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் நிறைய டைப் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நமக்கு தேவை. ஆமோஸின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளான தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமோஸ் 3:7. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு சின்ன காரியத்தை தேவன் உலகத்தில் செய்ய வேண்டுமானால் கூட தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிக்கு சொல்லாம செய்ய மாட்டார். அப்படின்னு சொன்னா இனி செய்ய போகிற ஒரு பெரிய எழுப்புதல் திட்டம், எழுப்புதலில் செய்ய போகிற பெரிய காரியம், இவைகளை குறித்த காரியத்தை கர்த்தர் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அவருக்கு ஒரு தீர்க்க தரிசி மாத்திரம் பத்தாது. இந்த எழுப்புதல் திட்டத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தர் தம்முடைய மனதில் இருப்பதை மனிதர்களுக்கு சொல்லுவது, வெளிப்படுத்துவது. இதுல பல வகைகள் இருக்கிறது. அதுல குறிப்பா ஒரு 7 வகை தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகிறேன். முதல் வகை தீர்க்க தரிசனம் கட்டளை வகை தீர்க்க தரிசனங்கள். கட்டளை தீர்க்க தரிசனம் அப்படின்னு போட்டுக்கலாம் பேர், கட்டளை தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் செய்யும்படிக்கான வேலைகளை கர்த்தர் கட்டளையிட்டு சொல்லுவார். காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஒரு நேரம் ஜெபம் பண்ணு, நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணு. கர்த்தர் சில வேலைகளை கட்டளையிட்டு ஜனங்களிடத்துல பேசுவார். அது ஒரு தனி நபரிடத்துல பேசலாம், ஒரு சபைக்கு பேசலாம், ஒரு குடும்பத்துக்கு பேசலாம். கட்டளை, இப்படி செய்யி, இதான் உன்னுடைய வேலை, இது செய்யணும் என்று கட்டளையிடுவது. 2வது விதமான தீர்க்க தரிசனங்கள்ல இந்த பிரமாண தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. பிரமாணங்கள், சில விஷயங்களை உபதேசமாவே கற்பிக்கணும், உபதேசமாவே ஒரு காரியத்தை சொல்லணும், அவைகளை ஜனங்கள் கடைபிடிக்கும்படிக்கு கற்பிக்கணும். அதற்கு பேர் பிரமாணங்கள். கட்டளை என்பது வேறு, பிரமாணம் என்பது வேறு. கட்டளை என்பது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், பிரமாணம் என்பது ஒன்றே போல சொல்லப்படும். இப்ப கர்த்தர் சொல்றார், இப்ப யூதா முந்தி எழுந்து, தாவீது முந்தி எழுந்து யுத்தத்தை செய்யட்டும் அப்படின்னு சொன்னா கட்டளை. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னால் பிரமாணம். அது எல்லாரும் செய்யணும். இது தாவீது மாத்திரம் செய்தால் போதும், யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் மாத்திரம் செய்தால் போதும், அது பேரு கட்டளை. சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாரும் செய்யணும்னு சொன்னா அது பேர் பிரமாணம். பிரமாண வகை தீர்க்க தரிசனங்கள். 3வது தீர்க்க தரிசனத்துக்கு பேர் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள். கர்த்தர் பேசும்போதே நான் உனக்கு இதை தருவேன், இதை செய்வேன், இதை கொடுப்பேன் என்று நமக்கு தான் கொடுக்க போகிற காரியத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வதற்கு பேர் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம். புரிஞ்சுச்சா? 4வது தீர்க்க தரிசனம் பேர் தண்டனை தீர்க்க தரிசனங்கள். ஒரு மனிதன், ஒரு மனித சமுதாயம், ஒரு தேசம், ஒரு சபை, ஒரு குடும்பம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு பிடரியை கடினப்படுத்தி இருக்கும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பு தண்டனை கொடுத்து அவர்கள் மேல் தம்முடைய தீர்ப்புகளை அனுப்புவதற்கு முன்னால கர்த்தர் அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நினிவேயின் பாவம் பரலோகத்தை வந்து எட்டிற்று, அங்கு செய்யப்படுகிற கூச்சலின் சத்தம், கூக்குரல் சத்தம் கேட்கிறது. ஆகவே நான் நினிவேயை 40ஆம் நாளில் கவிழ்த்து போடுவேன். தண்டனை. ஒரு ஜட்ஜ் எப்படி மேல உட்கார்ந்து தண்டனை சொல்லுவார் பாருங்க, இந்த செக்ஷன் படி இவனுக்கு இன்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று. அது மாதிரி கர்த்தர் ஒரு தேசத்திற்கோ, ஒரு மனித சமுதாயத்திற்கோ, ஒரு குடும்பத்திற்கோ அவர்கள் செய்த கிரிகள் நிமித்தம் கொடுக்க போகும் தண்டனையை குறித்து முன்னெச்சரித்து சொல்றார் பாருங்க. தண்டனை பற்றி பேசுவதற்கு பேர் தண்டனை தீர்க்க தரிசனங்கள். 5வது தீர்க்க தரிசனத்துக்கு பெயர் எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்கள். இது வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி முன்னறிவிப்பு செய்வது. நீதிமான் ஆபத்துகளை கண்டு அவன் போய் மறைந்து கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது. வரக்கூடிய ஆபத்துகளை கர்த்தர் முன்னறிவிப்பு செய்கிறார்.
ஒரு சமுத்திரம் பொங்க போகுது, ஒரு கடல் வரப்போகுது, அல்லது ஒரு பெரிய இடி விழ போகிறது, தீ பற்ற போகிறது, இந்த மாதிரி புதிய புதிய ஆபத்துகள் இயற்கையிலே தோன்ற போகிறது என்று வரக்கூடிய ஆபத்துகளை சொல்லி எச்சரித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான போக்கை காண்பித்து அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், மற்றவர்களை தப்புவிக்கலாம். அதற்காக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களுக்கு பேர் எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்கள். 6வது தீர்க்க தரிசனங்கள் பேரு சாத்தானுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பது, சாத்தானுடைய மறைவிடங்கள், சாத்தானுடைய கிரியைகள். பவுல் சொல்லுவார், சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதன அல்லவே என்று. சாத்தானுடைய தந்திரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்ப சாத்தான் எங்கே பதிவு இருக்கிறான், என்ன மனதில் அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்து என்ன செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறான், யாரை எழுப்பி இந்த காரியத்தை தடை செய்வதற்கு யோசித்து வைத்திருக்கிறான் போன்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்தி பேசுவது. அதற்கு பேரு சாத்தானின் தந்திரங்களை வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசனங்கள். 7வது தீர்க்க தரிசனம் மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துதல். தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தெய்வத்துவத்தின் காரியங்கள், வசனத்தில் உண்டான மர்மங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் ரகசியங்கள், பரலோகத்தை குறித்த வெளிப்பாடுகள், பாதாளத்தை குறித்த வெளிப்பாடுகள் போன்ற மறைவிடத்தின் ரகசியம். வேதத்தை மேலோட்டமா படிச்சீங்கன்னா ஒரு அர்த்தம் புரியும், வேதத்தை ஆழமாய் படித்தால் இன்னொரு அர்த்தம் புரியும். வேதம் 7 அர்த்தங்களை கொண்ட வசனங்களால் ஆனது. அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப மறைவிடத்தின் ரகசியங்களை கர்த்தர் தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது அவருடைய பிரயோஜனத்திற்காகவும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் ஜனங்களுக்கு சொல்வதற்காகவும் சொல்லப்படுகிறது. மறைப்பொருள்களின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின அநேக சம்பவங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலும் நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. அதுல மறைவிடத்தின் ரகசியங்கள், பாதாளத்தை குறித்த ரகசியம், பரலோகத்தை குறித்த ரகசியம், வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க பரலோகத்தை குறித்த ரகசியம், எசேக்கியேலின் புஸ்தகத்தில் பரலோகத்தை குறித்த ரகசியம், பரலோகத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறம், பரலோகத்தில் எப்படி நடக்கிறாங்க, பரலோகத்தில் செய்யப்படுகிற தீர்ப்பு, பரலோகத்தில் இருக்கிற ஆலோசனை சங்கம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் பாருங்க, அது ஒரு பெரிய சங்கத்தின் முன்னால தேவன் எழுந்தருளி இருக்கிற காட்சி போன்ற எல்லாம் மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்தும். இப்ப 7 விதமான காரியங்கள் பார்த்திருக்கிறோம். கட்டளை தீர்க்க தரிசனங்கள், பிரமாண தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள், தண்டனை தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்கள், சாத்தானின் ரகசியங்கள் பற்றின தீர்க்க தரிசனங்கள், மறைவான ஆழங்கள் பற்றின தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் கர்த்தர் மனிதர்களுக்கு காலந்தோறும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய ஏதுக்கள். இப்போ போன டிசம்பர் மாசத்துல தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சிலர் கூடி கர்த்தருடைய பாதத்தில் 4 மாடியிலே காத்திருந்து 3 நாட்கள் முழு உபவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று காத்திருந்த பொழுது, இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாத அளவிற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். அதுல உங்கள் பிரயோஜனத்துக்கு எது வேணுமோ அதை மாத்திரம் தேர்வு செய்து ஃபில்டர் பண்ணி அதுல முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு இந்த முகாமிலே கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி நடக்கும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த தீர்க்க தரிசனங்கள்ல நான் 3 விதமான தீர்க்க தரிசனங்கள் மிகுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அதுல முதல் தீர்க்க தரிசனம், முதல் வகை தீர்க்க தரிசனம், கர்த்தர் போன டிசம்பர்ல வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல முதல் வகை தீர்க்க தரிசனம் நிறைய கர்த்தர் பேசினதுல ஒரு 3 வகையான தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருந்தது. அந்த 3 வகையான தீர்க்க தரிசனத்துல முதல் வகை தீர்க்க தரிசனத்துக்கு பேர் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள். இன்னைக்கு அதை பத்தி நாம் வேகமா பார்த்துட்டு ஜெபிக்க போறோம். இதை அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய போறோம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள் இந்த வருஷத்துல கர்த்தர் என்னென்ன பேசி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை குறித்து வாக்குத்தத்தமா என்னென்ன காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், இது நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். அதற்கு பிறகு நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இன்னைக்கு மேலதிகமாய் இந்த வருஷத்துல இனி வருகிற நாட்கள்ல அவர் நமக்கு தரப்போகிற வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபிக்க போறோம். என்ன சொல்ல போறீங்க, என்ன வாக்குத்தத்தங்களை தரப்போகிறீர்கள்? வாக்குத்தத்தம்னா ஒரு தாய் தன்னை தேற்றுவதை போல அப்படி இல்லை.
எழுப்புதல் சம்பந்தமா என்ன வாக்குத்தத்தத்தை தரப்போறீங்க? எழுப்புதல்ல என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு சொல்ல போறீங்க? கர்த்தர் சொன்னார் பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணுகிறது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாதிருக்க வேண்டும். அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால ஒரு கட்டளை தீர்க்க தரிசனம் அது. ஆனா அதுல சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுகிற வரைக்கும். அதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தான் அவர்கள் போய் இங்கே காத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாம் அதை புரிந்து கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் இந்த எழுப்புதலுக்கு முன்னால பேச போகிற, சொல்ல போகிற வாக்குத்தத்தங்களை பெறப்போகிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம காத்திருக்க போறோம். வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகின்றன. தேவன் மனித குலத்திற்கு நம்ம கொடுக்க போற காரியத்தை அவர் பேசுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம் என்று நம்ம சொல்றோம். வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம் என்று நம்ம சொல்றோம். வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள் எங்கிருந்து வரலாம்? தேவனிடத்திலிருந்து வரலாம். யாருக்கு வரலாம்? சில சமயங்கள்ல வாக்குத்தத்தம் பெறப்போகிறவரிடத்திலேயே வாக்குத்தத்தத்தை குறித்து அவங்க மூலமாவே கர்த்தர் பேசலாம். நீங்க தான் வாக்குத்தத்தம் பெற போறீங்க, உங்க மூலமாவே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுவார். நான் உனக்கு இதை தரப்போகிறேன், உன் கூட இதை பேச போறேன். இன்னொருத்தர் வந்து சொல்றது இல்லை, நீங்களே அதை பார்க்க போறீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படித்தான் பேசினார். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் சூரியன் அஸ்தமானமான போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் இருளும், காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரப்போகிற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமை கொண்டே ஆபிரகாமிடத்துல டைரக்டா அவர் பேசுகிறார். டைரக்டா நான் அதை செய்ய போறேன் அப்படின்னு அவர்கிட்டே பேசுகிறது. ரெண்டாவது டைப் இருக்குது, கர்த்தர் தாம் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசலாம். வேற ஒரு ஆளு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்தி, இவர்களுக்கு நான் இதை வாக்கு பண்ணுகிறேன், கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அதை பேசலாம். அதை குறித்து பார்க்கணும் சொன்னா, தாவீது 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, தாவீது தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி, ஒரு அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையில குடியிருக்கிறார். அப்போ அவருடைய மனம் அந்த அரண்மனையில படுத்த போது யோசித்து கொண்டிருந்தது, மனிதனான நான், ஆடுகளின் பின்னால் ஓடி திரிந்தவனாகிய நான், இவ்வளோ பெரிய நல்ல தேக்குமர கட்டில படுத்திருக்கிறேன், உத்தரம் பாய்ந்த வீட்டிலே நான் வாசம் செய்கிறேன். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வெளியில கூடாரத்துக்கு நடுவில் இருக்குதே, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது கர்த்தர் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தான் செய்ய போகிற காரியத்தை குறித்தும் அவருக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை குறித்தும் அவரிடத்தில் பேசுகிறார். 11வது வசனம் சொல்லுது, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமாய் அவரிடத்தில் பேசுகிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இதுவும் வாக்குத்தத்தம். அப்ப கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற மனிதரிடத்துல டைரக்டாகவும் பேசலாம், ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவும் பேசலாம். இது உதாரணம். தேவன் தருகிற வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள் நம்பர் 1 தனி நபருக்கானதாக இருக்கலாம், நம்பர் 2 ஒரு தேசத்திற்கானதாக இருக்கலாம், 3வது ஒரு வம்சத்துக்கானதாக இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒரு இனத்திற்காக இருக்கலாம், ஒரு தேசத்திற்காக இருக்கலாம், ஒரு தனி நபருக்கானதாக இருக்கலாம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம வேகமா பார்க்க போறோம். தேவன் நமக்கு கொடுக்க போகும் நன்மையை பற்றி முன்னதாகவே நமக்கு சொல்லிவிடுவது. நான் உனக்கு இதை உனக்கு வாங்கி தரப்போறேன், கொடுக்க போறேன் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்லிடுறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். ஏன் அதை கர்த்தர் முன்பாகவே அறிவிக்கிறார் என்றால், அவைகளை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை நீங்க செஞ்சாதான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். எந்த வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வாக்குத்தத்தத்தின் மேலையும் ஒரு கட்டளை இருக்கும். அவர் சொல்லுவது, அந்த கட்டளை நீ செய்தால் இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்ப என்ன சொல்வார்னா, அந்த விதிமுறைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் உனக்கு நான் இதை வாக்குத்தத்தம் பண்ணி வச்சுட்டேன்,
அதற்கு இன்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, இதை செஞ்சிட்டு நீ அதை சுதந்திரித்துக்கொள் என்பதே அந்த காரியம். இப்ப பாருங்க, எழுப்புதல் என்பதை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகும் போகுது. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எழுப்புதலை தருவேன், எழுப்புதல் வரும், தென் மாநிலங்களிலிருந்து வரும், சென்னையிலிருந்து வரும், தமிழர்களிடத்திலிருந்து வரும், தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் எங்கும் விரவி இருக்கிறவர்களிடத்தில் வரும். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆனா பேசுறதோடு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வருஷந்தோறும் கட்டளைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒருமுறை நாங்கள் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் பேசினார், நான் வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதலை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேசத்தை ஜெபத்தினால் நிரப்புங்கள் என்றார். தேசத்தை ஜெபத்தினால மூடுங்க. உடனே 12 மணி நேரம் உபவாச ஜெபம், பல இடத்துல போய் எழுப்புதல் வருவதற்கு உண்டான இடங்கள். ஒவ்வொரு முறை காத்திருக்கும் பொழுதும் கர்த்தர் கட்டளையிடுகிற காரியங்கள் முழுவதும் தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிப்பதற்காகவே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப கர்த்தர் தாம் செய்ய போகிறதை ஏன் தீர்க்க தரிசனமாய் முன்பாகவே அறிவிக்கிறார் என்றால், வாக்குத்தத்தம் என்பதே ஒரு தீர்க்க தரிசனம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் இனிமேல் செய்ய போகிறதை, நமக்கு தரப்போகிறதை முன்னாலே சொல்லிவிடுகிறார். அது தீர்க்க தரிசனம் தானே. வாக்குத்தத்தம் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். வாக்குத்தத்த தீர்க்க தரிசனத்தை ஏன் கர்த்தர் தாம் செய்ய போவதை முன்பாகவே சொல்லுகிறார் என்றால், அதை இலக்காக வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பெரும்படிக்கு முயற்சி பண்ண வேண்டும் என்பதற்காக. அதுதான் நம்முடைய இலக்கு, நம்முடைய டார்கெட். இதைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், இதைத்தான் நம்ம சுதந்திரிக்க வேண்டும். நம்ம கண்களுக்கு முன்னால கர்த்தர் வைத்து விட்டார், அதோ இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்க போகிற, பிரவேசிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான், அதை நீ சுதந்திரித்துக்கொள். உடனே நீங்க உள்ள நுழைஞ்சிட முடியாது. அதை முன்னால் வைத்துக்கொண்டு நீங்கள் படியிறங்கி எரிகோவை சந்தித்து, செங்கடலை சந்தித்து, அமலேக்கியரை சந்தித்து, அம்மோனியரை சந்தித்து, ஏவியரை சந்தித்து, எபூசியரை சந்தித்து, அலங்கங்களை சந்தித்து, காதேஸ் வனாந்திரத்தை சந்தித்து, இத்தனை பாடுகளை பட்டு அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் என்கிற இலக்கை கர்த்தர் முன்பாகவே நமக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி விடுகிறார். அவைகளை பெரும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய அநேகம் காரியங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் முன்பாகவே வெளிப்படுத்துவதன் நோக்கம், நாம் அடையும்படிக்காக தேவனால் குறிக்கப்படும் ஒரு இலக்காக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அடைய வேண்டியதை சுதந்திரிக்க செய்யும் ஆற்றலை அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டாக்குகிறது. எப்படியாவது கர்த்தர் இதை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதை பெற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்கிற ஆற்றல் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. அதை அடைய வேண்டும் என்கிற அந்த முயற்சி நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய சொல்லிட்டே போகலாம், நமக்கு டைம் இல்லை, நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் நிறைய பேச விரும்புகிறார். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நோக்கி உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க வேற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் கூட, வேற இடத்தை நோக்கி போய்கொண்டிருந்தால் கூட, ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் முன்பாக வைக்கப்பட்டு விட்டால் உங்கள் வழியை மாற்றி வாக்குத்தத்தத்தை நோக்கி நகர ஆரம்பியுங்கள். ஆதியாகம புஸ்தகத்துல 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வாக்குத்தத்தத்தை அவன் முன்பாக கட்டளையிட்ட போது, அவன் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதை நோக்கி அவன் நகர ஆரம்பித்தான். அதை நோக்கி அவர் புறப்பட ஆரம்பித்தான். உன் தகப்பனையும் தாயையும் நீ விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்ற கட்டளையை பெற்று வாக்குத்தத்தத்தை நோக்கி அவர் தன்னுடைய பயணத்தை நடத்த ஆரம்பித்தார். எனக்கு நல்லா தெரியும், இயேசு விடுவிக்கிறார் ஊழியம். இந்த ஊழியம் வேறு அநேக இலக்குகளை வைத்து செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் திடீரென்று அவர் தம்மை வெளிப்படுத்தி பேசினார். நான் உங்களுக்கு ஒரு புது இலக்கை வைக்கிறேன், ஒரு புது அடையாளத்தை தருகிறேன், புது வாக்குத்தத்தத்தை தருகிறேன். அது தேசத்தில் உண்டாக போகிற எழுப்புதல். ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பேசினாராம் கர்த்தர் திடீரென்று, பல வருஷத்துக்கு முன்னால, நான் உனக்கு இந்த குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளே 1 கோடி ஆத்துமாக்களை தருவேன். வாக்குத்தத்தம். இப்பதான் யோசித்தாரு, 1 கோடி ஆத்துமாக்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்க வேண்டும். ஊழியம் அதுவரைக்கும் வேறு பாதைகளில் போய்கொண்டிருந்தது. நாம் நியமித்தபடி, கர்த்தர் நமக்கு கற்பித்தபடி, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்தபடி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல பேருடைய சாட்சியின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமாக
நகர்த்தி போனாங்க. திடீரென்று கர்த்தர் ஒரு நாள் பேசினார். அவர் சொன்னார், 1 கோடி ஆத்துமாக்களை உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன். அந்த இலக்கை வைத்து அவர்கள் தங்கள் பாதையை மாற்றி நகர ஆரம்பித்த பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் விஸ்தாரமாக்கி காண்பிக்க ஆரம்பித்தார். விஸ்தாரமாக்கி அவர் சொன்னார், 1 கோடி ஆத்துமாக்கள் மாத்திரல்ல, முழு தேசத்தையுமே உனக்கு தரப்போகிறேன். அதை ஒரு எழுப்புதல் மூலம் சுதந்திரிக்க வைக்க போகிறேன். அதுக்கு நோக்கி தான் நான் உன்னை நகர்த்த போகிறேன். உடனே பாருங்க, அந்த ஊழியம் எனக்கு தெரியும். எனக்கு என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா, எனக்கு இந்த ஊழியத்தோடு 1984 வருஷத்திலிருந்து தொடர்பு இருக்கிறது. இது ஒரு சின்ன கட்டிடமாக அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு அவங்க ஆபீஸ் வைத்திருக்கிற நாட்களே எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவருடைய ஊழியங்கள் எப்படி வளர்ந்தது என்று தெரியும். அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். ஒரு ஆஃபீஸ் அந்த அறை முழுவதும் வைத்து நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அங்கே தான் அண்ணன் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மேலே இந்த தென்னை ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. சுற்றிலும் மூங்கில் பட்டியல் வைத்து அடித்திருப்பார்கள். பள்ளிக்கூட கட்டடம் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் செல்வகுமார் பிரதர் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் பேர் கொஞ்சம் ஸ்டாஃப் உட்கார்ந்துருப்பாங்க. முதல் கட்டப்பட்ட கட்டிடம். அங்கே ஒரே ஒரு ஆள் மாத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெப கூடாரம். அதுக்கு ரிப்பன் கிப்பெல்லாம் கட்டி ஒரு பெரிய திருவிழா மாதிரி வச்சு அதை அவர்கள் திறப்பு விழா பண்ண நேரத்தில் அகஸ்மாத்தான் நான் வந்திருந்தேன். அந்த நாள்லங்க நான் பார்த்திருக்கிறேன் அந்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தின் தன்மை. பல இடங்களில் போய் நற்செய்தி கூட்டங்கள், அப்புறம் அற்புத பெருவிழாக்கள் அப்படின்னு நடத்தி கொண்ட நேரத்தில் திடீரென்று கர்த்தர் பேசினார். நான் உனக்கு அடைய வேண்டிய ஒரு இலக்கை காண்பிக்கிறேன். 1 கோடி ஆத்துமாக்களை தரப்போகிறேன். 1 கோடி ஆத்துமாவா? ஐயோ, பரலோகத்துக்கு நான் போகும்பொழுது அதோடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நினைத்து அதை நோக்கி நகர ஆரம்பித்த போது, எப்பவுமே ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். எடுத்தோடனே பெருசுன்னு சொல்லிட மாட்டார். ஆண்டவருடைய ஸ்டைல் அப்படி. அவர் சொல்றாரு தம்முடைய சீடர்களிடத்துல, இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்ப சொன்னா தாங்க மாட்டீர்கள் என்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுங்க, நான் உனக்கு இந்த முழு தேசத்தில் இருக்கிற 120 கோடி ஆத்துமாக்களுக்கும் எழுப்புதலை கொண்டு வர பயன்படுத்த போறேன்னு சொன்னா நம்ம நம்ப முடியாது. ஆகவே ஆண்டவர் மெல்ல அப்படி ஒரு மீனுக்கு ஒரு புழுவை மாத்திரம் மாட்டி காமிக்கிற மாதிரி 1 கோடி ஆத்துமா இலக்கு. உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் அந்த தரிசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்பது உலகம் தழுவின எழுப்புதல். இந்தியா மேல ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அடுத்து ஆண்டவர் சொல்றார், ஒரு பெரிய எழுப்புதல் தமிழ்நாடே அசைய போகுதப்பா. தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் அப்போ 6 கோடி பேர் இருக்கிறாங்களே. அப்போ 6 கோடி பேர் இருக்கிறாங்களே. முதல்ல 1 கோடின்னு சொன்னாரே, இல்லை, இப்போ தமிழ்நாடு முழுவதும் எழுப்புதல் வருகிறது. பாருங்க, நம்ம ஒரு இங்கிருந்து பார்க்கும்போது, தூரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன கட்டடம் தெரியும். அதை நோக்கி நகர 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 அப்போதான் அதனுடைய விஸ்தாரம், அதோடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய பெருசு, அது எவ்வளவு பெருசு என்பது நமக்கு தெரியும். முதல்ல காண்பித்தது 1 கோடி. கொஞ்சம் நகர ஆரம்பிச்ச போது கர்த்தர் தமிழ்நாட்டில் எழுப்புதல்னார். அப்புறமும் அந்த தரிசனத்தை நோக்கி இவர்கள் நகர ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொன்னார், தென் மாநிலங்களில் எழுப்புதல். கேரளால, கர்நாடகால, அப்புறம் தெலுங்கானால, ஆந்திரால, தமிழ்நாட்டில், இங்கிருந்து தான் எழுப்புதல் வரப்போகிறது என்றார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இன்னும் நம்முடைய தரிசனத்தை பெரிதாக்கி, வாக்குத்தத்தம் பெருசாச்சு. இப்போ ஒரே வாக்குத்தத்தம் தான். முதல்ல ஒரு போர்ஷனை காமிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் நெருங்க அதனுடைய பெருசை காமிக்கிறார். உள்ளே பார்த்த பொழுது தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இவைகளை டார்கெட் பண்ணி ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், இந்த எழுப்புதல் இங்க மாத்திரம் இல்ல, இங்க ஆரம்பிக்கும், ஆனால் இது இந்தியா முழுவதும் பரவும் என்றார். பாருங்க, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பெருசாக்கி, நம்முடைய இலக்கை பெருசாக்கி, அடைய வேண்டிய இடத்தை பெருசாக்கி, இந்தியா முழுவதும் பரவும் என்றார். ஓ அப்படியா? அப்ப நாங்க அதற்கு என்ன செய்யணும்? உடனே பாருங்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிரேயர் நடை போய் கொண்டிருந்தவர்கள் தென்னிந்தியாவுக்குள்ளே போக ஆரம்பித்து, வட இந்தியாவுக்குள்ளே போக ஆரம்பித்து, அங்கேயும் அதையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தரப்போகிறார் என்று கால் பதித்து ஜெபித்து கொண்டிருந்து, அடுத்த வருஷம் கர்த்தருடைய பாதத்தில் கூடி ஜெபிக்கிறோம். கட்டளைகளையும் கர்த்தர் அதிகமாக கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தத்தையும் அதிகமாக கொடுக்கிறாரு. அப்புறம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போது, இந்தியாவின் எழுப்புதல் இந்தியாவுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, இது அகில உலகத்திற்கும் சொந்தமானது. உலகம் முழுவதிலும் அது பரவ போகிறது. இந்த எழுப்புதல் இந்தியர்களை கொண்டு, குறிப்பாக தமிழர்களை கொண்டு உலகம் முழுவதும் வரப்போகிறது என்று கர்த்தர் தன் வாக்குத்தத்தத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு, போக வேண்டிய தூரம், சுதந்திரிக்க வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய விஷயம், அந்த வாக்குத்தத்தத்தின் எல்லைகள் பெரிதாக ஆக ஆக
நாம் அதை நோக்கி நகரத்தான் தெரியும் இவ்வளோ பெருசான்னு சொல்லி. சந்திரன் கூட நம்ம இங்கிருந்து பார்த்தால் சின்னதுதான், ஒரு காசு அளவுக்கு தான் இருக்குது இல்ல. ஒரு நட்சத்திரங்கள் சின்ன சின்னதா ஒரு வைர ஊசியில தொட்டு பொட்டு வைத்தது போல தெரிகிறது. நெருங்க 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 அதோடைய முழுமை, பெருமை, அதோடைய பிக்னஸ், அது எவ்வளவு முக்கியமோ அதோட டீடைல்ஸ் தெரியுது. கர்த்தர் நமக்கு காண்பித்த வாக்குத்தத்தமாகிய எழுப்புதல் முதல்ல நமக்கு நட்சத்திரத்தை போல ஒரு சின்னதாய் தோன்றிற்று, நம்மை உற்சாகப்படுத்துவதாக இருந்தது. அடியெடுத்து வைக்க 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 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் பிரம்மாண்டம் தெரிகிறது. இதை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அதை கற்பித்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நோக்கி நகர நகர நகரத்தான் அந்த வாக்குத்தத்தத்துடைய முழுமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு தினம் ஜெபத்துல பைபிள்ல மாத்திரம் எழுதி வைத்துக் கொண்டு எழுப்புதலை கட்டளையிடுவேன், 1 கோடி ஆத்துமாக்களை தருவேன் ஜெபம் பண்ணிட்டு தான் நடக்காது. நீங்கள் அந்த எழுப்புதலை நோக்கி நகர ஆரம்பித்தீர்கள், எழுப்புதல் நோக்கி போக ஆரம்பித்தீர்கள். நெருங்க நெருங்க அதனுடைய பெருமை அது எவ்வளவு பெரிது என்று தெரிகிறது. நாம் அடைய வேண்டிய காரியம் எத்தனை பிரம்மாண்டமானது என்று தெரிகிறது. அதனுடைய நுணுக்கங்கள் தெரிகிறது, அதனுடைய பூரண ஆசீர்வாதம் தெரிகிறது. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தின் மூலம் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். அப்ப முதல்ல என்ன செய்யுங்க? சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நோக்கி நகருங்கள். உங்கள் பாதை எதுவாயிருந்தாலும், எந்த பக்கம் போனாலும், நீங்கள் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டால் உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள், அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நகருங்கள். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் முழுமையாய் உங்களால் சுதந்திரிக்க முடியும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நீ நகராவிட்டால் வாக்குத்தத்தம் அதே இடத்துல நிற்கும், நீ இதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். நகர ஆரம்பியுங்கள். நகர ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நம்மை ஆழங்களுக்குள் அழைத்து செல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையினுடைய பிரம்மாண்டம் எத்தனை பெரிது என்பதை பார்க்க பார்க்க ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பித்து நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பித்து கர்த்தரது அகில உலகத்திற்கும் பறக்க போகிற நெருப்பு பொறியாய் கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துடைய பிரமிப்பு நமக்கு தெரிகிறது. அதைத்தான் நம்ம சுதந்திரிக்க போறோம். 2வது காரியம் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை கவனித்து பாருங்கள். ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு பாருங்க. கவனிக்க 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 கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நீங்கள் அதை படிக்க 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 அது புது புது அர்த்தங்களை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கும், புதிய புதிய ஆழங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். மற்ற புஸ்தகம் மாதிரி கிடையாது. மற்ற புஸ்தகத்துல ஒரு தடவை சொன்னா அதேதான் அர்த்தம். ஆனா இதுல ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பல கோடி அர்த்தங்கள் உண்டு. அதோடைய ஆழம் வரைக்கும் உள்ளே போக முடியும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதை கவனியுங்கள். அதை நல்லா நுணுக்கமா தினம் கவனிச்சு பாருங்க. உங்கள் கண்கள் முன்பாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பேதுரு சொல்லுவாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற இந்த வசனத்தை நீங்கள் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்கிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல. உங்களை சுற்றி சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும், இருள் போன்ற இதெல்லாம் நடக்குமா என்ற அவிசுவாசம் வரும். இந்த நேரத்தில் ஒரு விளக்கு கையில் இருக்குது, இருள் இருக்கிற விளக்கு, இருளுக்கு நடுவுல அந்த விளக்கு மாதிரி இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே வாக்குத்தத்தத்தை கவனியுங்கள். 3வது காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். அது சொன்னது கர்த்தர், நம்புங்கள். சில சமயங்களில் நமக்கே யோசனை வரும், இதெல்லாம் நடக்குமா? அகில உலகத்திற்கும் உண்டான ஒரு எழுப்புதல் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து புறப்படுமா? நம்ம செய்யற ஒரு சின்ன ஊழியத்திலிருந்து புறப்படுமா? நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஊழியக்காரரா? நமக்கு எப்படி நடக்கும் என்று நாம நினைப்போம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதை செய்ய போகிற நீங்கள் அல்ல, அதை வாக்குத்தத்தம் சொன்ன கர்த்தரை நீங்க நினைக்கணும். அவர் பெரியவர், நாம சிறியவர்கள் தான். ஆனா எங்களை பலப்படுத்துகிற கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்றேன், நீங்கள் உங்கள் முன்பாக வருகிற எதை பார்த்தாலும் வாக்குத்தத்தத்தின் வழியாகவே பாருங்கள். அதான் சிறப்பு.
எது வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரே வாக்குத்தத்தம், அதை ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுக்குங்க. நான் 8வது வகுப்பு படிக்கும் போது கண்ணாடி போட்டேன். எனக்கு முன்பாக வருகிற எதையுமே இந்த கண்ணாடி வழியாய்த்தான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு கண் இருந்தா கூட கண்ணாடி வழியா தான் பார்க்கிறேன். நான் உங்களை பார்க்கிறேன், கேமராவை பார்க்கிறேன், ஃபேனை பார்க்கிறேன், அது பைபிளை பார்க்கிறேன், வசனத்தை பார்க்க கண்ணாடி வழியா பார்க்கிறேன். எனக்கு அது கஷ்டமாகவே தெரியவில்லை. கர்த்தர் எப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை உன் கண்ணுக்கு முன்னால மாட்டி விட்டாரோ, நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாகவே எதையும் பார்க்க பழகுங்கள். அப்பொழுது நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புதிய அர்த்தங்கள் தெரியும், புதிய அர்த்தம் தெரியும். வாக்குத்தத்தம் பெற்றவன் அவனுடைய பார்வை வித்தியாசமானது. பாருங்க, யோசுவா காலேப் இன்னும் கொஞ்சம் பேரை அழைத்து அனுப்பி போய் தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவர் அங்கே கடந்து போன பொழுது எண்ணாம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க அங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வந்தா 2 பேரும் ஒரே காட்சியை பார்க்கறாங்க. அவங்க கூட போன ஒரு குரூப், யோசுவா காலேப் என்ற 2 பேர். எண்ணாம புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. எண்ணாம புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான். அது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கண்ணில் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கறாங்க. அவர்கள் பார்க்கிற காட்சி வித்தியாசமாய் இருக்கிறது. அந்த தேசத்தின் ஜனங்கள் உயரமாய் இருக்கிறாங்க, பலத்தவர்களாய் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க. இவர்கள் அவர்களுடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறாங்க, அற்பமான மனிதர்களை போல, பலவீனரை போல. இந்த தேசத்தோடையா சண்டை போடணும், இவர்களுடைய கையில் இருந்தா இதை நம்ம எடுக்கணும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். ஆனால் 28வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா காலேப்புடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இதெல்லாம் ரிப்போர்ட். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இவங்க சொன்ன எந்த பாயிண்ட்டுமே எளிதாய் ஜெயிப்பதற்குண்டான பாயிண்டே கிடையாது. அவங்க சொன்னது, அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படி இருமி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் கட்டில் கடையா கிடக்குறாங்க, நிறைய பேர் காசு நோய் வந்து படுத்து கிடக்காங்க, நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எலும்புந்தோலுமா தெரியுதாங்க. அப்படி சொல்லி இருந்தாலும் இந்த வசனம் அந்த இடத்துல பொருந்தும். அவன் சொல்றான், அவர்கள் பலமானவர்கள், அரண்கள் பலமானவைகள், அவருடைய கட்டிடங்கள் பலமானவைகள். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் முழுசும் வித்தியாசமானது. ஆனால் அந்த காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை கையமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஏனென்றால் அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசன கண்ணாடி அணிந்திருந்தான். அவனுடைய பார்வையில் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு பார்க்கும் பொழுது அந்த பலத்தவர்கள் பலவீனமானவர்களாகவும், அவர்களுடைய அரண்கள் பலட்சியமானதாகவும், அவருடைய தேசம் சுலபமாய் ஜெயிக்கத்தக்கதாகவும் காணப்பட்டது. தாவீது இப்படித்தான் வாக்குத்தத்தம் பெற்றவர். தேசத்தை ஆளும்படிக்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருந்தார். பாருங்க, கோலியாத் அவனுடைய சரீர வளர்ச்சி, அவன் அவ்வளவு பெரிய ஆள் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். சவுல் பயந்து கொண்டிருக்கிறார். அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த புருஷன், அவன் எப்படி ஜெயிக்க முடியும் என்று. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவன் ஒரு காலத்தில் பெரிய சண்டை வீரன், அவருடைய குடும்பமே ஒரு சண்டை பிரியர்கள், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவனுக்கு அது பலவீனம். நாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம், நாம் சுலபமாய் அவனை ஜெயிக்கலாம். பட்டயத்தை எடுத்துட்டு போயா? வேணாம். செருப்பு போட்டு போ? வேண்டாம். நாம் அவனை ஜெயிப்பதற்கு அதெல்லாம் வேணாம். கர்த்தருடைய நாமத்தினால் அவனை ஜெயித்து விடலாம். கர்த்தருடைய நாமம் நம்மோடு கூட இருக்குமானால் ஒரு சின்ன முயற்சி போதும், ஒரு சின்ன கூழாங்கல் போதும். அவன் எவ்வளவு உயரமா இருக்கலாம், எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், எத்தனை அனுபவஸ்தனா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது. தேசம் இன்றைக்கு ஆளுமை அந்நியருடைய கையிலே இருக்கலாம். பிசாசு ஒருவேளை தலை விரித்து போட்டு ஆடலாம்.
தேசம் இனி மறுபடியும் சீர்பொருந்துவதற்கு சமயமே இல்லை என்று சொல்லலாம். தேசத்தில் இருக்கிற பொல்லாதருடைய கை பலத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கு மேல் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அது ஜெயிக்கும். கானானை ஜெயித்த இஸ்ரவேலை போல உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை ஜெயிக்க பண்ண போகிறார். அவன்கிட்ட பலம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அவன் கைகளிலே பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், அரண் இருக்கலாம். நம்மிடத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சுலபமாய் ஜெயிப்போம், சுலபமாய் பிடிப்போம். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மெய்யாகவே நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். எழுப்புதல் வரும்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பு, வராதுன்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பு. என்னையா என்று சொல்லி நம்ம புரியாமல் இருந்த நேரத்தில் இந்த செய்தி எழுப்புதலை குறித்த உங்களுக்கு ஒரு கண் திறப்பை உண்டாக்கி இருக்கும். மாத்திரல்ல, எழுப்புதல் காலத்தில் என்னென்ன நடக்கும், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, என்னென்ன செய்திகள் தேவனிடத்தில் வரும்னு பல காரியங்களை இந்த செய்தி உங்களுக்கு வெளிப்படுத்தினது. கடைசியில் இப்போ நான் செய்தியை கேட்ட உங்களுக்காகவும் இந்த செய்தி உங்களுக்கு நல்ல கனிகளை உங்களுக்குள்ளே உருவாக்கும்படிக்காகவும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். வாங்க ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இனி வரப்போகிற எழுப்புதலை குறித்தும் எழுப்புதலுக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டிய விதங்களை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தீரே. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின்படி இனி வருகிற எழுப்புதல் காலத்திற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி ஸ்திரப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்திலே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய நினைக்கிற பெரிய காரியத்தின் அழைப்புகளை உறுதிப்படுத்துவீராக. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அதிக பயனுள்ளதாக மாற நான் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் நிமித்தமாக இப்போது மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய மகாபெரிய எழுப்புதலின் ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கென்று ஒரு பெரிய பங்கை, ஒரு ஆசீர்வாதமான பங்கை நியமித்தருள்வீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம பலப்படுத்தி வரப்போகிற புதிய ஓட்டத்திலே அவர்களை இணைத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பொறுப்புகளை கர்த்தர் ஏற்று உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஊழிய தலைமுறையில் உங்களையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக எழுப்புவார், ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.